ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சாரத்துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது டிஎன்இபி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்ட். அந்த நோட்டிஃபிகேஷனோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,000லேருந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப். இன்டர்வியூ கிடையாது. நான் இன்டர்வியூ போஸ்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 391 வேக்கன்சிஸ் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 40,000லேருந்து 1,25,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்இபிலேருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது முன்னாடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? இதற்கான வேக்கன்சி 25 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 56,000லேருந்து 1,78,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 11-13 அதாவது லெவல் 13 படி உங்களுக்கு சேலரி அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அரசு ரப்பர் கார்ப்பரேஷனில் இருந்து உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேக்னசைட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இதற்கான வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சி. சம்பளம் வந்து லெவல் 13 படி உங்களுக்கு சம்பளம் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அல்லது அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ், அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர், அக்கௌண்டண்ட் இந்த 4 போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 32 வயசு இருக்கணும். தட் மீன்ஸ் 32 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது. 32 வயசுக்குள்ளே இருக்கணும். எந்த டேட் படி அப்படின்னா இந்த 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு வயது 32 வயசுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 50 வயசு. ஓகேங்களா? டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு. எந்த கேட்டகரிக்கு அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங்க்கு. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதர் போஸ்ட்டுக்கு அவங்க எதுவுமே கொடுக்கல. நோ ஏஜ் லிமிட் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸ் ஏஜ் லிமிட் அப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 34 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 44 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 55 வயசுக்குள்ளே இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருக்கீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம் அக்கௌண்டண்ட் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் மட்டும் 37 வயசுக்குள்ளே இருக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 47 வயசுக்குள்ளே இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் 55 வயசு. டெஸ்டிடியூட் விடோ 37 வயசுக்குள்ளே இருக்கலாம். அதர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாமா? அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து நீங்கள் வந்து சிஏ முடிச்சிருக்கணும். அது எந்த ஆர்டரில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னா 10th 12th அதுக்கப்புறமேட்டுக்கு சிஏ எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர். இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா சயின்ஸில் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிகாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்டு சிஏ எக்ஸாமையும் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
சிலபஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்கும். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் லெவலில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு பிஜி டிகிரி லெவலில் இருக்கும். அக்கௌண்டண்ட்டுக்கு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.